வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி 3.5 லட்சம் ரூபாய் மோசடி. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பாதிக்கப்பட்டவர் குடும்பத்தினருடன் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் சஞ்சீவபுரம் கிராமத்தை சேர்ந்த பெரிய பட்டதாரியான கோபிநாத் வெளிநாடு செல்ல ஆசைப்பட்ட நிலையில் தந்தை செல்வராஜ் திருச்சி நம்பர் 1 டோல்கேட் மாருதி நகரை சேர்ந்த புனிதா ரோசி என்ற வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்ப ஏஜெண்டை அணுகிய போது போலந்து நாட்டிற்கு 2 ஆண்டுகள் ஒப்பந்தத்தில் வேலைக்கு அனுப்புவதாக கூறி 3,30,000 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. செல்வராஜின் மனைவி செல்வியின் தம்பி சரவணகுமார் தனது நிலையத்தை கரையம் வைத்து வெளிநாடு செல்ல பணம் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார். பணம் கொடுத்து 2 ஆண்டுகளாகவும் வெளிநாட்டில் வேலை அனுப்பாமலும் அதே நேரம் பணத்தை திரும்ப தராமலும் புனித ரோசி ஏமாற்றி வந்துள்ளார். பணத்தை கேட்ட கோபிநாத் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மிரட்டல் விடுத்த நிலையில் கோபிநாத் மற்றும் அவரது தந்தை செல்வராஜ் இருவரும் தொட்டியம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறை தரப்பில் இதுவரை பணத்தை மீட்டு தர எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஒருபுறம் கடன் கட்ட முடியாமல் விவசாய கூலி தொழிலாளி குடும்பத்தினர் இன்னலுக்கு ஆளாக மறுபுறம் பணத்தை ஏமாந்த நிலையில் செய்வதறியாவது இருந்த கோபிநாத் அவரது தந்தை செல்வராஜ், தாயார் செல்வி, மாமா சரவணகுமார் ஆகியோர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்து முயற்சி செய்தனர். ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களின் மீது தண்ணீரை ஊற்றி புகார் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எங்களுக்கு வாழ்வதா சாவதா என்று தெரியவில்லை என்றும் இனிமேலும் காவல்துறை மோசடி பெண் மீது நடவடிக்கை எடுத்து இழந்த பணத்தை மீட்டு தராவிட்டால் நிச்சயம் தற்கொலை செய்து கொள்வோம் என்று வேதனையுடன் தெரிவித்தனர். நடவடிக்கை எடுக்கலீங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நடவடிக்கை எதுவுமே எடுக்கலீங்க. எங்களுக்கு இனிமே தற்கொலை தவிர வேற வழி எதுவும் தெரியல. பணம் கொடுத்து விட்டு நாங்க ஒரு நாள் கூட தூக்கம் இல்லாம நாங்க அழுதுகிட்டு இருக்கிறோங்க. எங்களை பணம் வாங்கின பக்கம் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. எழுதி கொடுக்குறாங்க, தோட்டத்தை எழுதி கொடுக்குறாங்க. நாங்க என்ன பண்றதுங்க? எனக்கு எதுவுமே வழி இல்லைங்க. நீங்க தாங்க பார்த்து எங்களுக்கு நீதிமன்றம் பண்ணி கொடுக்கணும். அதனால தான் கலெக்டர் ஆபீஸுக்கு நாங்க வந்தோங்க. நடவடிக்கை எடுக்கவே இல்லைங்க. வெள்ளிக்கிழமை கூட போனாங்க, போய் எஸ்ஐ பாருங்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் பாருங்கிறாங்க. ஒண்ணுமே எந்த நடவடிக்கை எங்களுக்கு பண்ணவே இல்லைங்க. எங்களுக்கு தர்மம் கிடைக்கணுங்க. நான் கட்டுற காசு வரணுங்க. ஒரு 25,000 வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே எங்களுக்கு கண்டுக்கவே இல்லைங்க. எங்களுக்கு நீதி கிடைக்கணுங்க. எங்களுக்கு நான் தான் சார் உங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துருக்குறேன். கடன் நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு தாய் மாமே ஒரு கடன் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். என் நிலத்தை எழுதி கொடுத்து தான் வாங்கி கொடுத்துருக்கேன். இவர் என்ன கேட்டால் என்ன சொல்கிறாரு, இன்னும் வரல. நான் வாங்கின இடத்துல என்னை பணம் கொடுக்குறாங்க, இல்லைன்னா நிலத்தை விட்டு மேலே இருக்கிறாங்க. நான் இன்னும் கல்யாணம் பண்ணல. எங்கள் அம்மா இதனால் சண்டை கட்டி எங்கள் பிள்ளையோட போயிடுச்சுங்க. இப்போ எனக்கு என்ன வாழ்வாதாரம்? நான் தாய் மாமனுக்கு தான் கடன் வாங்கி கொடுத்தேன். அந்த பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வாங்கி கொடுத்தேன். இப்போ எனக்கு என்ன வழின்னு தெரியல. அதுக்கு தான் எங்கள் மாமன்கிட்ட சொன்னேன், ஒன்று எனக்கு பணத்தை நீ வாங்கி கொடு, இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸ் சொல்லுவா, நான் உங்களோட எல்லாம் மறந்து குடிச்சிடுறேன், தீமனை ஊற்றி பொறுத்திக்கலாம் அப்படிங்கிறாரு. நான் எங்கள் மாமன் நம்பி வந்துட்டேன். இதுக்கு என்ன வாழ்வாதாரம் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் தான் சொல்லணும். எங்கள் மாமன் 3,30,000 பணம் கொடுத்தாங்க. எங்கள் மாமன் பேர் செல்வராஜ், என் பேர் சரவணகுமார், எங்கள் அப்பா பேர் வீராசாமி, எங்கள் அம்மா பேர் ஜெயக்குடிங்கிற இவருக்கு தங்கச்சிங்க. நாங்கள் பணம் வாங்கி கொடுத்தோங்க. அது எங்கள் அக்கா, எங்கள் மாமன் பையன். போலாந்துக்கு போகிறதுக்கு பணம் கேட்டார், வாங்கி கொடுறேன். நான் லாரியில் இருக்கிறேன். லாரியில் மேனேஜர் இருக்கிறேங்க, நீ வாங்கி கொடுன்னு சொன்னார். நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் என் தோட்டத்தை அடமான உங்கள் பேரில் எழுதிட்டு கொடுத்து தான் நான் பணம் வாங்கி கொடுத்துருக்குறேன். சும்மா பணம் கொடுக்கலைங்க. இன்றைக்கி 50 லட்ச ரூபா தோட்டத்தை 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாக்காக நான் எழுதி கிரையும் கொடுத்து அந்த கிரைய செலவை நான் 50,000 கொடுத்து நான் ஒரு பணம் வாங்கி கொடுத்துருக்குறேன். இப்போ இதுக்கு எனக்கு என்ன வழி? இவர் என்னங்கிறாரு, நான் எல்லோரும் போய் இது தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. சரி வா அப்படின்னு போய் நான் வந்திருக்குறோங்க. என் பேர் சரவணகுமாருங்க. நான் கொடுத்தது இவர்கிட்ட